தந்தையாம் கடவுளின் அன்பும் நம் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் அருளும் தூய ஆவியானவருடைய வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சகோதர சகோதரிகளே, மீண்டும் ஒரு இந்த இணையதளத்தின் வழியாக இன்று இறை செய்தி பகிர்வதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த கடவுளுக்கு நன்றி கூறுகின்றேன். இந்த நாள்ல நம்ம தவ காலத்தினுடைய ஆரம்ப நாட்கள்ல நம்ம இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஓகே, கடந்த ஆண்டு என்னுடைய தவக்காலம் எப்படி அனுசரிக்கப்பட்டது? நான் ரொம்ப நல்லா அனுசரிச்சேன். ரொம்ப ஆசீர்வாதமா இருந்தது, ரொம்ப மகிமையா இருந்தது அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலையும் நமக்கு ஒரு அளவீடு, ஒரு அளவீடு நமக்குள்ள இருக்கும். இந்த அளவை நம்ம எப்படி நிர்ணயிக்கிறோம்? தவக்காலங்கள்ல திருச்சபை நம்மை இந்த தவக்காலத்துல பலவிதமான வெளியரங்க சடங்குகள் அதற்காக நம்மை அழைக்கின்றது. விபூதி திருநாளில் துவங்கி பெரிய வியாழன், குருத்தோலை ஞாயிறு, பெரிய வியாழன், பாடுகளின் வெள்ளி, உயிர்ப்பு ஞாயிறு என்ற பலவிதமான இந்த சடங்காச்சாரங்களில் நாங்கள் பங்கு பெறுகிறோம். வெளியரங்க அடையாளங்களில் நாங்கள் இணைகிறோம். இதற்காக திருச்சபை நம்மை அழைக்கிறது. இதற்கு மாத்திரம் அல்ல சகோதர சகோதரிகளே, நாம் உள்ளரங்கமாக கடைபிடிக்க வேண்டியவையும் இந்த நாட்களில் நமக்கு மறைமுகமாக வெளிப்படையாக இறை வார்த்தைகளின் துணையோடு நமக்கு சொல்லப்படுகிறது. ஆனா இதுல நாம இந்த வெளியரங்க அடையாளங்களில் பங்கு பெற நம்ம இருக்கிற இந்த வெளியரங்க அடையாளங்களில் பங்கு பெறுவதற்கு நாம கொடுக்கிற அந்த முக்கியத்துவத்தை நாம இந்த நாட்கள்ல எப்படி மறுரூபம் அடையணும், எப்படி மனமாற்றம் அடையணும், எப்படி என்னுடைய சிந்தனைகள் மாற்றப்படணும் அப்படின்னு எனக்குள்ள நான் இதற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றேனா? இந்த நாட்களை நான் அதற்காக அனுசரிக்கின்றேனா? இன்னைக்கு இந்த விபூதி புதனை நல்லபடியா முடிச்சிட்டேன். அப்பா, இப்பதான் எனக்கு இது நிம்மதியா இருக்குது. இந்த மாஸ் அட்டன் பண்ணிட்டு வந்தோன்னு நான் ஃப்ரீ ஆயிட்டேன் அப்படின்ற ஒரு மனநிலை தான் பெரும்பாலானவர்களுடைய மத்தியில காணப்படுது. ஆனா அதோடு முடிவதில்லை. நம்முடைய இந்த நாட்கள்ல நமக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு அதோடு முடிவதில்லை. இது ஒரு சரியாக நம்மை திருத்தி அமைத்து கொள்ள வேண்டிய காலம். நம்முடைய உள்ளத்தை, நம்முடைய மனதை, நம்முடைய இருதயத்தை கிறிஸ்துவனுடைய வார்த்தைக்கு ஏற்றாற் போல நம்மை திருத்தி அமைத்து கொள்ள வேண்டிய ஒரு காலமாக இந்த தவக்காலம் நம்மை அழைக்கின்றது. இதற்கு நம்ம என்ன ஒரு முயற்சி எடுக்கிறோம் அப்படின்னு கேட்டோம்னா, எல்லாரும் தவக்காலத்திற்கு முன்பாகவே ஒரு பட்டியலை தயார் செய்வார்கள். அது எழுத்து வடிவத்திலேயோ இல்லை இருதயத்திலேயோ அந்த பட்டியலை தயார் செய்து இதெல்லாம் நான் கடைபிடிக்கணும் அப்படின்னு அந்த பட்டியல்ல ஏதாவது தவறு கடைபிடிக்க முடியலன்னா அதுக்கும் போய் ஒரு பாவ சங்கீர்த்தனத்தை செய்துட்டு வருவாங்க. ஆனா இந்த பட்டியலோடு என்னுடைய இந்த அனுசரிப்பு முடிந்து விடுகிறதா? இல்லை சகோதர சகோதரிகளே. இப்ப நம்ம வீட்டுல இருக்கிற நம்மளுடைய அதிகாரத்திற்கு உட்பட்டு நம்முடைய குழந்தைகளுக்கு நாம என்ன செய்யறோம்? ஒரு சில அறிவுரைகளை நாம சொல்றோம். ஒழுக்கத்தின் அடிப்படையிலாகட்டும், படிக்கின்ற அந்த கல்வியின் அடிப்படையிலாகட்டும், இப்படிப்பட்ட அன்பின் நிமித்தம் நம்ம என்ன செய்யறோம்? ஒரு சில விதிமுறைகளை அவங்களுக்கு கற்றுத்தரோம். ஒரு சில நற்பண்புகளை நம்ம அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றோம். அப்ப மீண்டும் அவங்கள கூப்பிட்டு எதுலையாவது அவங்க தவறு அதை செய்ய முடியாம போகிறப்ப, ஒரு தவறு செய்யறப்ப நம்ம என்ன செய்யறோம்? அம்மா அன்னைக்கே உன்கிட்ட சொல்லியிருந்தேன்லப்பா, நீ அதை செய்யலையா? அதை கடைபிடிக்கலையா? அப்பா அன்னைக்கே உனக்கு சொல்லியிருந்தாங்களே, இதுக்கு நீ கீழ்ப்படியலையா? இப்படின்ற வார்த்தையை நம்ம கேட்போம். சரிதான சகோதரிகளே? அப்ப அந்த பிள்ளைங்க நம்ம கேட்ட அந்த வார்த்தைக்கு, அந்த ஒரு அறிவுரைக்கு செவி கொடுக்காமல், இதுக்கு நேரடியா பதில் கொடுக்காம, இல்ல நான் நீங்க இதை செய்தேன், வேற ஒண்ணு செய்தேன், இன்னும் ஒண்ணு செய்தேன் அப்படின்லாம் சொல்றப்ப நம்ம என்ன சொல்வோம்? நேரடியா நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு, நான் சொன்னதை நீ கடைபிடித்தாயா?
நான் செய்ததை நீ செய்தாயா? இப்படிலாம் என்னுடைய அறிவுரைக்கு நீ கீழ்ப்படிந்தாயா? இப்படிலாம் செய்திருந்தா இந்த ஒரு தவறு நிகழ்ந்திருக்காது, இந்த ஒரு கீழ்ப்படியாமை கடந்து வந்திருக்காது அப்படின்னு நேரடியா எனக்கு பதில் சொல்லு அப்படின்னு தான் நம்ம சொல்வோம். கரெக்டுங்களா? அப்ப இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலையும் இதே சூழ்நிலையில இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து இப்படி கேட்கக்கூடிய கேள்வி இருக்கிறது. எப்படின்னு பார்த்தா, மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 5, 6, 7. இந்த மழைப்பொழிவு அப்படின்ற இந்த மழைப்பொழிவுன்ற தலைப்புல தான் வந்துட்டு இந்த 5ஆம் அதிகாரம் வந்துட்டு துவங்குது. அதுல முதல் இறை வார்த்தையை எப்படி சொல்லுதுன்னா, அவர் திருவாய் மலர்ந்து கற்பித்தவை. யாரு? இயேசு கிறிஸ்து திருவாய் மலர்ந்து கற்பித்தவை. இப்படிதான் துவங்குது. சரிங்களா? அப்ப அவர் டைரக்டா அங்கு வந்திருக்கின்ற மக்களை பார்த்து, சீடர்களை பார்த்து இந்த 5, 6, 7 இந்த அதிகாரங்களில் இருக்கின்ற இறை வார்த்தைகளை பகிர்கிறார். சரிங்களா? இப்ப இந்த இறை வார்த்தை பகிர்வுக்கு இதை நம்ம வந்துட்டு மத்தேயுல 5வது அதிகாரம் தரோ, 6வது தரோ, 7வது தரோவா எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றதோட இல்லை, இது செயல்களில் வெளிப்பட வேண்டும். அப்பதான் அது முழுமை அடையுது. கேட்கப்பட்ட இறை வார்த்தைகள் செயல்கள்ல வெளிப்படுறப்பதான் அவை முழுமை அடையுது. இப்ப கிட்டத்தட்ட இந்த மலைப்பொழிவையும் சேர்த்தீங்கன்னா இங்க 23 டைட்டில்ஸ் இருக்குது. இந்த 3 அதிகாரத்திலையும் சேர்த்து எல்லாம் சின்ன சின்ன டைட்டில் தான், ஆனா மிக ஆழமானவை. என்னுடைய அன்றாட வாழ்வில், என்னுடைய வேலை ஸ்தலங்களாகட்டும், குடும்ப வாழ்க்கையிலாகட்டும், சமூகத்திலேயாகட்டும், நான் ஒவ்வொரு நிமிடமும் கடைபிடிக்க வேண்டியவை. இவற்றிலெல்லாம் தான் நான் வந்துட்டு தவறிட்டு என்ன சொல்றேன், நான் இந்த பாவத்துல விழுந்துட்டேன், இந்த ஒரு தவறை நான் செய்துட்டேன் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் என்னையை நான் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு நான் இதுக்கு தான் ட்ரை பண்றேன் அப்படின்ற ஒரு வார்த்தையும் சேர்த்து சொல்லிக்கிறோம். ஆனா இந்த 5, 6, 7 தாண்டி நம்ம படிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கிறோம் இறை வார்த்தையில. நம்ம போயிட்டு இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் தாண்டி நற்செய்தியை முடிக்க போற இடத்துல இருப்போம். இல்லைன்னா நற்செய்தியை பல முறை முடித்தவர்களாக இருப்போம். வெறும் கேள்வி அளவில், படிப்பு அளவில் அதை முடித்திருக்கிறோம். எத்தனை பேர் நாம் இதை என்னுடைய வாழ்வில் ஒவ்வொரு நிமிடமும் கடைபிடிக்க முயற்சி செய்கின்றேன், இல்லை இதை கடைபிடித்து நான் இதில் தவறுறேன், இல்லைன்னா என்னால் ஒரு முறை கடைபிடிக்க முடிகிறது, மறுமுறை என்னால் அதில் நிலைத்து நிற்க முடியவில்லை என்று எத்தனை பேர் இதற்காக நாம் முயற்சி எடுக்கிறோம், இல்லை சிந்தித்து பார்க்கிறோம்? அன்புக்குரியவர்களே, இப்ப இந்த 23 டைட்டில்ஸ் சொன்ன நான், இது ஒன்றும் அவ்வளவு எளிதானது கிடையாது. படிப்பதற்கு ரொம்ப எளிதானதா இருக்கலாம், மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்றப்ப ரொம்ப எளிதானதா இருக்கலாம். ஆனா இதற்கு ஒரு சரியான அடித்தளம் நமக்கு தேவைப்படுகிறது. எப்படின்னு பார்க்கலாமா? இப்ப ரோமியர் 10:17 எந்த வார்த்தைகளையும் நம்ம படிக்க வேணாம், எல்லாம் மிகவும் பரிச்சயமான வார்த்தைகளை தான் நம்ம இங்க கையாள போகிறோம். இந்த ரோமியருக்கு எழுதிய திருமுகத்தில் 10வது அதிகாரம் 17வது இறைவார்த்தை என்ன சொல்லுதுன்னா, கிறிஸ்துவை பற்றிய செய்தி அறிவிக்கப்பட்டால்தான், கிறிஸ்துவை பற்றிய செய்தி அறிவிப்பதை கேட்டால்தான் நம்பிக்கை உண்டாகும் அப்படின்னு சொல்லுது. ஆக நாம கிறிஸ்துவை பற்றிய செய்தியை கேட்கிறப்ப கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வருது. பங்கு சந்தையை பற்றிய செய்திகளை கேட்கிறப்ப அதன் மேல ஒரு நம்பிக்கை. தங்கம், வெள்ளி போன்ற மதிப்பு நிலவரங்களை பற்றிய செய்திகளை கேட்கிறப்ப அதன் மேல ஒரு நம்பிக்கை, அதை பற்றிய ஒரு அறிவு. உடற்பயிற்சி சார்ந்த காரியங்களை கேட்கிறப்ப நம்மளும் வீட்டில் இதை கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணலாமே அப்படின்ற ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் நமக்குள்ள வருது. ஆக எதை பற்றி கேட்கின்றோம் அப்படின்றதுல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். இதைதான் இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய சீடர்களிடம் சொல்கிறார், கேட்பதை குறித்து கவனமா இருங்கள். அன்புக்குரியவர்களே, இப்ப என்னென்ன விதமான கிறிஸ்துவை பற்றிய செய்தியை எடுத்துக்கலாம்.
நாம கிறிஸ்தவ வாழ்வில் கிறிஸ்துவை அதிகமாக அன்பு செய்யும் பொருட்டு இந்த ஒரு குழுவில் இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். சரிங்களா? நான் அவர் மீது வைத்திருக்கின்ற அந்த அன்பு வெளிப்பட வேண்டும், அதிகப்பட வேண்டும் அப்படின்னு. இது ஒரு நாள்ல நடக்கிற விஷயமா? கிடையாது. இதுல ஒன்றுக்கொன்று தொடர்புடைய காரியங்கள் நமக்கு இருக்குது. அவ என்னன்னு பார்த்தோம்னா, இப்ப எப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம்? நம்ம மனமாற்றம் அப்படின்ற பகுதியை நாம படிக்கிறோம். அதை பற்றிய செய்திகளை கேட்கிறோம். 2ஆம் வருகையை பற்றி செய்திகளை கேட்கிறோம். அதை பற்றி ஆழமா சிந்திக்கின்றோம். பாவத்திலிருந்து விடுதலை அடைவது எப்படி, பொருளாதார குறைவிலிருந்து நாம் மேம்படுவது எப்படி, அப்படிப்பட்ட ஒரு ப்ராஸ்பரிட்டி பற்றிய செய்திகளை நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். இப்படிப்பட்ட பலவிதமான செய்திகளை கேட்கிறோம். இதில் தப்பு கிடையாது. ஏன்னா நம்ம இந்த உலக வாழ்க்கையில பலவிதமான பிரச்சனைகளை எதிர்நோக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள், உறவுகள்ல, பொருளாதாரத்துல, உடல் நலத்துல வரக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நம்ம இறை வார்த்தையின் துணையோட அதனுடைய அடிப்படையில நம்ம தீர்க்கிறதுக்கு முயற்சி செய்கிறோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம நம்பிக்கையை பற்றி ஆழமா நம்ம அதற்கான வார்த்தைகள்ல நம்ம தெளிவுபடுத்தி கொண்டோம். அந்த நம்பிக்கையை கடைபிடிப்பதிலையும் நம்ம அதிகமான ஒரு ஆர்வத்தை காண்பித்தோம். அடுத்தது அகாப்பே அன்பு. இந்த அகாப்பே அன்பு எப்படிப்பட்டது? இது எப்பொழுது எனக்குள்ளாக ஊற்றப்பட்டது? இன்றா நேற்றா? இதை நான் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? இந்த அன்பை பற்றி, இந்த அன்பை வச்சுக்கிட்டு நான் என்ன செய்யணும்? இப்படிப்பட்ட பலவிதமான சேலஞ்சஸை நம்ம இந்த இடத்துல மேற்கொண்டு சென்று கொண்டே இருக்கிறோம். இதே இடத்துல என்னுடைய எதிர்நோக்கி எப்படிப்பட்டதாக இருக்கணும்? இந்த உலக வாழ்க்கையில நான் வாழ்ந்து கொண்டே இருந்தாலும் என்னுடைய எதிர்நோக்கி எதை பற்றி இருக்க வேண்டும் அப்படின்றதுல நம்ம ரொம்ப தெளிவா நம்ம நம்மள ஒரு கண்டென்ட்ல கொண்டு போயிட்டு இருக்கிறோம். இந்த சூழ்நிலையில நமக்கு கிருபையை பற்றிய செய்தி வருகின்றது. அருள் என்றால் என்ன? இந்த அருள் எப்படி எனக்குள்ளாக வழங்கப்பட்டது? எப்படி இந்த அருளை நான் சுவீகரித்துக் கொள்ள வேண்டும்? எப்படி இந்த அருளில் நான் நிலைத்து நிற்க வேண்டும்? ஏன்னா இந்த அருள்ல நாம நிலைச்சிக்கு அந்த செய்தியை கேட்டா போதாது, அதை என்னுடைய வாழ்க்கையில செயல்படுத்தணும். இதை செயல்படுத்தினா மட்டும் போதாது, அதுல ஒவ்வொரு நாளும் நான் நிலைத்து நிற்கணும். சரிங்களா? இப்படிப்பட்ட ஒவ்வொரு நாளும் நான் நிலைத்து நின்றால்தான் என்னுடைய இன்னைக்கும் நான் ஒரு அடிக்ஷன்ல இருக்கிறேன், ஒரு பாவ சூழ்நிலையில நான் இருக்கிறேன்னு சொல்றவங்கல்ல மத்தியில இந்த அருளை பற்றி அவங்க சரியா இன்னும் சரிவர புரிந்து கொள்ளவில்லை அப்படின்ற ஒரு எண்ணம் தான் நமக்கு வருது. ஏன்னா இந்த அருளை பற்றி சரியாக அவங்க புரிந்து கொண்டார்களா, அவர்களால் பாவம் செய்ய இயலாது. ஆக இப்ப இது எல்லாமே முடிந்து விட்டதா? எதிர்நோக்கு, நம்பிக்கை, அன்பு, கிருபை இது எல்லாம் முடிந்து விட்டதா? நாம் கற்று தேர்ந்து விட்டோமா அப்படின்னா கிடையாதுங்க. நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் இதுல நாம வளர வேண்டும். ஒரு நாள் காலையில் நினைக்கிறேன், இயேசு கிறிஸ்துவிடம் புனித பேதுரு சொல்றாரு, இரவு முழுவதும் வலை வீசியும் நாங்கள் எந்த ஒரு மீன்பாடையும் பார்க்கவில்லை அப்படின்னு சொல்றாரு. அப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய அறிவுரைப்படி அவங்க செல்றாங்க. மீண்டும் வலை கிழியும் அளவிற்கு மீன்களை பிடித்து கொண்டு வந்தார்கள். அப்போ அவர் சொல்ற ஒரு வார்த்தை, ஆண்டவரே நான் பாவி, என்னை விட்டு அகலும் அப்படின்னு. இந்த பேதுரு ஒரு சாதாரண பாமர மனிதன் அன்று. ஆனால் 3.5 வருடங்கள் அல்லும் பகலும் தன்னுடைய குடும்பத்தை விட்டு இயேசு கிறிஸ்துவை பின்தொடர்ந்த அவர் ஒரு நாள் கேட்கிறாரு, இந்த நம்பிக்கையை எங்களுக்குள் மிகுதிப்படுத்தும்னு. ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிருச்சு, இந்த நம்பிக்கை எனக்குள்ளாக மிகுதியாக வேண்டும், ஒவ்வொரு நாளும் நான் இந்த நம்பிக்கையில் வளர வேண்டும் அப்படின்றது அவருக்கு தெளிவா தெரிஞ்சது. இந்த நாட்கள்லையும் அதே சேலஞ்சஸ், அதே ஃபேமிலி, அதே உலக வாழ்வு அப்படிப்பட்டதுல இருந்தாலும் அவருடைய மனநிலை மாற்றப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நாம சொல்லலாம், நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு
ஜெபக்குழுல இருந்தேன். அங்கேயே இயேசு கிறிஸ்துவால் நான் தேர்ந்தெடுக்கப்பட்டுட்டேன். ஹோலி ஸ்பிரிட் அனாயிண்டிங்கை நான் வாங்கிட்டேன் எல்லாம் சொல்லலாம் அன்னைக்கு. ஆனா இன்று இந்த குழுவில் இணைந்த பிறகு இன்னும் நீ அதே அளவில் தான் இருக்கிறாயா? எந்த ஒரு முன்னேற்றமும் அதில் இல்லையா? அன்பில் வளர்ந்திருக்கிறாயா? நம்பிக்கையில் மிகுதியாகி இருக்கிறாயா? எதிர்நோக்கு எப்படிப்பட்டதாக உனக்குள் செயல்படுகின்றது? கிருபையை பற்றி நீ என்ன அறிந்து கொண்டாய்? இதிலெல்லாம் என்னுடைய நிலைகள் எப்படி இருக்கிறது? இன்று நான் இப்ப சொன்ன உங்ககிட்ட ஒரு மேற்கோள், ஒரு மதிப்பீடு செய்யறதுக்கு இயேசு கிறிஸ்து நேரடியாக நம்மிடம் கூறியவற்றை நம்ம மதிப்பீடு செய்வதற்கு இந்த எதிர்நோக்கு, நம்பிக்கை, அன்பு, கிருபை ஆணிவேராக செயல்படுகின்றது. ஓகே, சினம் கொள்ளாதீர்கள். சினம் கொள்ள மாட்டேன், சினம் கொள்ள மாட்டேன், சினம் கொள்ள மாட்டேன்னு நான் ஒரு நாளைக்கு 2000 முறை அறிக்கையிட்டு இருந்தா அது ஒர்க் அவுட் ஆகுமா? நான் சினம் கொள்ளாமல் இருப்பது எங்கிருந்து தொடங்க வேண்டும்? என்னுடைய நம்பிக்கையிலிருந்து தொடங்க வேண்டும். நான் பொய்யானை இடாமல் இருப்பதற்கு என்னுடைய நம்பிக்கையிலிருந்து நான் ஆரம்பிக்க வேண்டும். நான் விபச்சாரம் செய்யாமல் இருப்பதற்கு என்னுடைய நம்பிக்கையே ஆணிவேராக அமைய வேண்டும். அன்புக்குரியவர்களே, நாம இந்த டைட்டில்ஸை ஈஸியா கடந்து போறதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா? இந்த தலைப்புகளை நம்ம படிச்சுக்கிட்டு போகும்போது நம்ம இதை ஆராயல. இதற்கு அடியில என்ன செயல்படுது? நம்பிக்கை செயல்படுகிறதா? நம்பிக்கையின் அடிப்படையில இந்த தலையங்கத்தை நான் மேற்கொள்ள வேண்டுமா? இந்த தலைப்பை கடந்து செல்ல வேண்டுமா? இல்ல அன்பின் அடிப்படையில கடந்து செல்ல வேண்டுமா அப்படின்னு நான் யோசிச்சு பார்க்கணும். அங்க அப்படிப்பட்ட யோசனை வரலன்னா, நான் 10 வருடங்களுக்கு முன்பு இயேசுவினால் தொடப்பட்டு தூய ஆவியினால் அபிஷேகம் செய்யப்பட்டு என்ன பயன்? இன்னும் நாம் இருக்கும் நிலையிலேயே இருக்கின்றோமா? இறை வார்த்தையை படிக்கும் பொழுது இதை நான் கடைபிடிக்கவில்லை என்பது என்னுடைய புத்திக்கு தெளிவாகிறதா? அப்ப அதை கடைபிடிக்க முடியலன்னா நான் அதற்கான உதவியை கேட்க வேண்டும். இதை நான் மேற்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? இந்த 45 இந்த தவக்காலத்துல நான் புலால் உண்ண மாட்டேன். இப்படிப்பட்ட பலவிதமான முயற்சிகளை நாம் செய்கிறோம். தவறில்லை அன்புக்குரியவர்களே. ஆனால் அதோடு நின்றுவிடக்கூடாது என்னுடைய தவக்காலம். நான் இதை அனுசரித்தால் அத்தனை நாட்கள் நான் புலால் உண்ணாமல் இருந்தால் என்னுடைய தவக்காலம் வெற்றிகரமாக அமைந்து விட்டதா? இதன் அடிப்படையில நம்ம சிந்திக்கிறோமா? அப்ப நம்ம வெளியரங்கமான செயல்களின் அடிப்படையில நாம வந்துட்டு இதற்கு மதிப்பீடு கொடுக்கிறோமா? இல்லை அன்புக்குரியவர்களே, நாம் நம்மையே ஏமாற்றிக் கொண்டு இருக்கிறோம். ஆக ஒரு பாமர மனிதனுடைய மனநிலை எப்படி மாற்றப்படுகிறது? ஒரு சீடனுடைய மனநிலைக்கு செல்கிறார். எங்களுடைய நம்பிக்கையை மிகுதிப்படுத்தும்னு சொல்றப்ப அங்கு ஒரு படிப்பு தடையா இல்லை, அவருடைய தொழில் தடையா இல்லை, அவருடைய பழக்க வழக்கங்கள், குடும்ப பின்னணிகள் தடையா இல்லை. ஆக இறை வார்த்தையை படிக்கும் பொழுது என்னுடைய மனமாற்றம், என்னுடைய மனநிலை எப்படி செல்லுகின்றது? நான் உயர்ந்து கொண்டிருக்கிறேனா? கிறிஸ்துவை போல மாற்றுவதற்கு அது என்னை அந்த ஏணிப்படிகளில் அது என்னை அழைத்து செல்கின்றதா? இன்று உங்களிடமும் என்னிடமும் கிறிஸ்து விரும்புவது என்ன? நான் கிறிஸ்துவை போல மாற வேண்டும். அதற்கு எனக்குள்ளாக என்ன தடை இருக்கிறது? மன்னிப்பது ஒரு தடை, ஏமாற்றுவது ஒரு தடை, பொய் சொல்வது ஒரு தடை, ஸ்டேட்டஸ் பார்ப்பது ஒரு தடை. இப்படிப்பட்ட தடைகள்லாம் இருக்கலாம். நீங்க வெறும் வந்துட்டு நம்பிக்கை, அன்பு, கிருபை, எதிர்நோக்கு மட்டும் சொன்னீங்க. இப்ப இதெல்லாம் சொல்றீங்களே. நம்ம கல்லூரியில படிக்கிறப்ப மெயின் சப்ஜெக்ட், ஆன்சிலரி சப்ஜெக்ட்ஸ்ன்றதெல்லாம் படிப்போம். அப்ப இந்த மெயின் சப்ஜெக்டான நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு, கிருபை, இதுல சரிவர என்னுடைய செயல்பாடு அமையவில்லை. இதை நான் சரியாக கற்றுத்தேரவில்லை. சரிவர என்னுடைய செயல்பாட்டை அதற்கு ஏற்றாற் போல ஒழுங்குபடுத்தவில்லைன்னா மன்னிக்க முடியாது, விட்டுத்தர முடியாது, பொறாமப்பட தோணும், கவலைப்பட தோணும், சூழ்நிலைகளை பார்த்து பின்வாங்க தோணும்.
இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும். ஏன்னா இப்ப இதுல ஏதாவது எனக்குள்ள குறைவுபட்டா என்னுடைய இந்த பொறாமைப்படுவது, பயப்படுவது, கோழைத்தனமாக இருப்பது, இதிலெல்லாம் நான் வீழ்ந்து இருந்தால் நான் உடனே என்னைய சரி பண்ண வேண்டிய இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொறாமப்படக்கூடாது, பயப்படக்கூடாதுன்னு மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்கிறது இல்ல. அதற்கேற்ற இறை வார்த்தைகளை நீங்க வந்துட்டு கண்டிப்பா நம்ம என்ன செய்யலாம்? அறிக்கையிடலாம். கூடவே சேர்த்து இன்னொன்னும் செய்யணும். உடனே என்னுடைய நம்பிக்கையை சரிபார்க்க வேண்டும். இந்த செய்திகளை நம்ம கேட்கிறோம், எழுதி வைக்கிறோம். உடனே அந்த நோட்டை எடுத்து மெசேஜை திரும்பவும் கேட்டு அந்த நோட்டை எடுத்து இதுல நான் எந்த இடத்துல தவறி போயிருக்கேன் அப்படின்றத நம்ம கவுண்டர் செக் பண்ணணும். இப்படிப்பட்ட மனநிலை எனக்குள்ளாக இருக்கிறதா? இப்ப இந்த ஒரு 23 டைட்டில்ஸ் சொன்னனே, ஒவ்வொரு டைட்டில்ஸையும் நாம கடந்து செல்வதற்கு, அதுல பூர்ணத்துவம் அடைவதற்கு இதே நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு, கிருபை நமக்கு தேவைப்படுகின்றது. அதனுடைய செயல் வழிமுறைகள் நமக்கு தேவைப்படுகின்றது. பல வழிமுறைகள் நமக்கு கற்றுத்தரப்பட்டு விட்டது ஏற்கனவே. ஆதியிலே பயந்த சீடர்கள் நம்பிக்கையில் பிறந்த சீடர்கள் தூய ஆவியானவருடைய அருட்பொழிவிற்கு பின்பாக, தூய ஆவியானவருடைய திருமுழுக்கிற்கு பின்பாக எப்படி செயல்பட்டாங்க? வல்லமையோடு வலிமையோடு செயல்பட்டாங்க. இயேசு கிறிஸ்து தன்னுடைய படிப்பினையில என்ன சொல்லி தராரு? மனமாற்றத்தை துவங்குகிறார். பாவத்தை பற்றி நமக்கு கற்றுத்தருகிறார். அடுத்ததாக இறையாட்சியை பற்றி நமக்கு சொல்லித் தருகிறார். தந்தையிடமும் தன்னிடமும் எப்படி நம்பிக்கை கொள்ள வேண்டும், அன்பு கொள்ள வேண்டும் என்று கற்றுத்தருகின்றார். இரண்டாம் வருகையை பற்றி சொல்லுகிறார். தான் மரித்து மீண்டும் உயிர் பெற வேண்டும் என்பதனை சொல்லித் தருகிறார். கடைசியாக யோவான் 14, 15, 16 அதிகாரங்களில் தூய ஆவியானவருடைய வருகை, அவருடைய செயல்பாடு, அவர் அவர் வந்து இங்க நம்மை வழி நடத்த வேண்டிய முறைகள் என்று எல்லாவற்றையும் நமக்கு சொல்லித்தரார். அன்புக்குரியவர்களே, இப்பொழுது நான் சொன்னல இந்த 23 டைட்டில்ஸ், இது ஒன்றும் இல்லை. இது இறையாட்சியின் போதனைகள், இறையாட்சியின் விதிமுறைகள். நான் இறையாட்சிக்குள்ள இருக்கிறேன், இறை அரசு எனக்குள்ளாக செயல்படுகின்றது அப்படின்னு நான் மார்தட்டி கொள்ள வேண்டும் என்றால் இதை படித்து பார்த்து நாம் அதை சொல்லணும். கடந்த வருடம் நான் நல்ல முறையில் தவக்காலத்தை அனுசரித்தேன்னு சொல்றவங்க ஒவ்வொருத்தரும் தயவு செய்து இதை வீட்டுல போய் படிச்சு பாருங்க. இதன் அடிப்படையில உங்களுடைய மதிப்பீட்டை கொண்டு வாங்க. இதுல தவறு செய்யலைன்னா ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கும் அதை பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களிடமிருந்து நாங்க அந்த டிப்ஸ் கேட்டுக்கிறோம். ஆக இறுதியாக நமக்கு கொடுக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவினுடைய அறிவுரை தூய ஆவியானவரில் திருமுழுக்கு. இது இறுதியாக இருந்தாலும் இந்த வல்லமை நமக்கு தேவைப்படுகின்றது. இறை வார்த்தைகளை படிப்பதோடு கேட்பதோடு மனப்பாடம் செய்வதோடு மாத்திரமல்லாமல் என்னுடைய வாழ்வில் அதை கடைபிடிப்பதற்கு, விசுவாச போராட்டங்களில் நான் அதனை செயல்படுத்துவதற்கு இந்த ஆவியானவருடைய திருமுழுக்கு எனக்கு மிக அவசியமாக தேவைப்படுகின்றது. இந்த ஒரு கோணத்தில் நாம் இத்தனை நாட்களாக சிந்திக்கவில்லை என்றால் இன்றிலிருந்து நாம் அதை சிந்திப்போம். இப்ப நமக்கு கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற இறையரசின் அந்த தத்துவத்தை மட்டும் விளக்குவதற்கென்று 13 உவமைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த 13 உவமைகள்லையும் என்ன சொல்லப்படுது? அதிலிருந்து சாராம்சம் என்னன்னா,
ஊனியல்பின் இச்சைகளை விட்டுவிடுங்கள். உங்களுடைய அனைத்து சொத்துக்களையும் விற்றுவிடுங்கள். உலக ரீதியான சொத்துக்கள். நான் இந்த உலகத்துல தான் வாழ்றேன். அப்ப இதெல்லாம் என்னைய செய்ய சொன்னா நான் எப்படி வாழ முடியும்? இதற்கு தான் நான் ஏற்கனவே உதாரணமாகவே புனித பேதுருவை பத்தி நான் சொல்லியிருந்தேன். முதலில் இருந்த அவருடைய மனநிலை என்ன? சீடத்துவ மனநிலை என்ன? இறை அரசிற்குள்ளாக நாம் கடந்து செல்ல வேண்டும். இறை ஆட்சி, உம்முடைய ஆட்சி வருக, உம்முடைய சித்தம் எனக்குள்ளாக நிறைவேறுக அப்படின்னு நம்ம சொல்றோம். இறை ஆட்சியை முதல்ல தேடுங்கன்னு சொல்றோம். அப்படிப்பட்ட இறை ஆட்சினா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுல மிக நம்மளுடைய கவனத்தை ஆழமாக இங்க செலுத்த வேண்டும். ஏன்னா இறை ஆட்சியை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முறையும் அந்த பரலோக மந்திரம் சொல்றப்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு நாளைக்கு ஒரு 10 முறை சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள. அப்படிப்பட்ட ஆட்சி, இந்த இறை ஆட்சினா என்ன? அது விண்ணுலகத்துல செயல்படுதா, மண்ணுலகத்துல செயல்படுதா? இந்த இறையாட்சிக்குள்ள நான் இருக்கனா? இப்படிப்பட்ட கேள்விகள் எனக்குண்டாக எழ வேண்டும் சகோதரிகளே. இல்லாட்டினா வெறும் நம்ம ஏட்டுச்சுரைக்காய் அளவிற்கு தான் இதை படித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த செயல்பாட்டிற்குள்ளாக நான் இல்லை. அன்புமிக்க சகோதரிகளே, இவ்வளவையும் இயேசு கிறிஸ்து இவ்வுலகிற்கு வந்து எனக்கு கற்றுக் கொடுத்து இறுதியாக செல்லும் பொழுது எனக்கு விட்டு சென்ற அறிவுரை தூய ஆவியானவரை பற்றிய ஒரு அறிமுகம், அவருடைய துணையை பற்றி, அவருடைய வல்லமையை பற்றி அவர் கூறுகின்றார். அந்த தூய ஆவியானவருடைய திருமுழுக்கை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சீடர்களுக்கு அறிவுறுத்துகிறார். எப்படி அறிவுறுத்துகிறார்? ரொம்ப ஒரு 10 நாட்கள் அனைவரும் கூடியிருந்து ஒரு இடத்துல இருந்து ஒரே மனநிலையோடு இருந்து விண்ணப்பம் செய்யுங்கள், செபியுங்கள். அப்பொழுது பெந்தகுஸ்து என்ற அனுபவத்தின் வழியாக அவர்கள் தூய ஆவியானவருடைய திருமுழுக்கை பெற்றுக் கொள்ளுகின்றார்கள். ஆக இன்னைக்கு நான் நம்பிக்கை சார்ந்த செயல்களை செய்யும் பொழுது, அன்பு சார்ந்த செயல்களை செய்யும் பொழுது, கிருபையில் நிலைத்து நிற்கும் பொழுது, இதில் எல்லாம் நிலைத்து நிற்பதற்கு, தொடர்ந்து இதில் செயல்படுவதற்கு, இதுல நான் இன்னும் அதிகமாக வளருவதற்கு எனக்கு தூய ஆவியானவருடைய திருமுழுக்கு தேவைப்படுகின்றது. இந்த திருமுழுக்கை நான் பெற்றுக்கொண்டேனா? இந்த ஒரு கேள்வி எனக்குள்ளாக எழணும். எப்பயும் கான்ஸ்டன்டா எந்த இடத்துலையும் நம்ம அடிக்கடி சொல்றது, அந்த இடத்துல என்னால அந்த சேலஞ்சை ஓவர் கம் பண்ண முடிஞ்சது, ஆனா இந்த இடத்துல என்னால ஓவர் கம் பண்ண முடியல அப்படின்ற ஒரு சூழ்நிலையை நம்ம சொல்லுவோம். இப்படி ஒரு கான்ஸ்டன்டா இல்லாம போகக்கூடிய அந்த சூழ்நிலைகளுக்கெல்லாம் எது காரணமா இருக்கிறது? என்ன எனக்கு தேவைப்படுது? அதை இந்த சீடர்கள் சரியாக உணர்ந்து கொண்டார்கள். இயேசு கிறிஸ்துவிடம் 3.5 வருடங்களாக அவரோடு அவர்கள் பயணித்த பொழுது அவரிடம் பார்த்த அந்த வல்லமை தங்களுக்குள்ளாக இல்லை என்பதை அவர்கள் என்ன செய்தாங்க? உணர்ந்தாங்க. இயேசு கிறிஸ்து விண்ணேற்றம் அடையும் பொழுது மன மகிழ்ச்சியோடு அவர் சொன்னதை நிறைவேற்றுவதற்காக அங்கிருந்து சென்றாங்க. அழுது கொண்டே செல்லவில்லை அவங்க. இது ரொம்ப குறிப்பிடத்தக்கது. அதே ராபோஜனத்துக்கு முன்பாக அவர் பேசிய வார்த்தைகளால் அவர்கள் உள்ளம் கலங்கி இருந்தாங்க, அதே சீடர்கள். ஆனால் அவர் இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை, தூய ஆவியானவரை பற்றிய ஒரு திட்டத்தை அவர்களுக்கு சொல்லி அதற்காக அவரை தயாரிப்பதற்கு அவர் இயேசு கிறிஸ்து சொன்ன பொழுது அதை கேட்டு சந்தோஷம் அடைந்து அந்த விண்ணேற்பு பின்பாக, இயேசு கிறிஸ்துவனுடைய விண்ணேற்பிற்கு பின்பாக அவர்கள் ஒன்று கூடி மன மகிழ்ச்சியோடு அங்கு ஜெபித்து காத்திருந்தார்கள் ஆவியானவருடைய வருகைக்காக. அன்புக்குரியவர்களே, ஆக நம்ம ரொம்ப எளிதாக இறை வார்த்தைகளை கடந்து செல்லுகின்றோம். இன்று நாம இந்த செய்தி பகிர்வினால் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, இந்த இறை வார்த்தைகளை எளிதாக கடந்து செல்லாமல் அதனுடைய ஆழங்களில் செல்வதற்கு, அது எனக்குள்ளாக செயல்படுகின்றதா, நான் பிறருக்குள்ளாக அதை செயல்படுத்த வேண்டுமா என்ற ஒரு புத்தி சார்ந்த கேள்வியை நாம் முன்வைக்க வேண்டும். அப்பொழுது இந்த தவக்காலம்
இதனுடைய அனுசரிப்பு வெளியரங்கமாக இல்லாமல் அது ஒரு உள்ளரங்கமான செயலாக அமையும். திருச்சபை நமக்கு விடுக்கின்ற அழைப்பை முழுமையாக நிறைவேற்றக்கூடியவர்களாக நாமளும் இருப்போம். ஹalleluya. Praise the Lord.